நேர்களே மொத்த நாட்டையுமே அதிர வச்சிருக்கு பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல். ஒரு பக்கம் பாஜகவின் பிரம்மாண்ட வெற்றி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அடைந்திருக்கக்கூடிய மோசமான தோல்வி, இன்னொரு பக்கம் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மகள் அரசியலிருந்து விலகுகிறேன் அறிவிப்பு வெளியிட, இன்னொரு பக்கம் பெருத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே களத்தில் வந்த பிரசாந்த் கிஷோரின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த தேர்தல் முடிவுகள் எழுப்பியிருக்கு. அதை பத்தின ஒரு சிறிய அலசலை தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க இருக்கிறோம். இந்த எண்ணிக்கை நமக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவுன்னு பாருங்க. 2,33,83,290 வாக்குகள் பெற்று 47.2% என்ற ஒரு பிரம்மாண்ட வாக்கு சதவீதத்தை பதிவு பண்ணிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்படியே மகாகத்பந்தனி கூட்டணியை நம்ம பார்க்கும்போது 1,43,43,287 வாக்குகள் பெற்று 37.3% என்ற அளவில் தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது மகாகத்பந்தன் கூட்டணிக்கு அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. அப்படியே இங்க பாத்தீங்களா, இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடிய எண்கள்ல ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் மகாகத்பந்தன் கூட்டணி, ரெட் கலர்ல இருப்பதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதளம் பொறுத்த வரைக்கும் 143 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் 1,15,46,055, 23% வாக்கு வங்கி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 101 இடங்களில் போட்டியிட்டு 1,81,143 வாக்குகளை பெற்று 20% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த கம்பேரிசன் தான் சமூக ஊடகங்களில் பார்த்தோம். எப்படி அவங்க எத்தனை வாக்குகள் பெற்றிருக்காங்க, ஆனால் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்குன்னு சில கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதுக்கு பதில் பார்த்தோம்னா போட்டியிட்ட இடங்கள் அதிகமாக இருக்கு. 143 எங்க இருக்கு, 101 எங்க இருக்கு. அதையும் மீறி தான் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை பாஜக பதிவு செஞ்சிருக்கு. தொடர்ந்து ஜேடியு 101 இடங்களில் போட்டியிட்டு 96,67,118 வாக்குகளை பெற்று 19.25% வாக்குகளை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 61 இடங்களில் போட்டியிட்டது 43,74,579 வாக்குகளை பெற்று 8.71% வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கு. எல்ஜேபியை பொறுத்த வரைக்கும் 28 இடங்களில் போட்டியிட்டு 24,97,358 வாக்குகளை பெற்றாங்க. 4.97% வாக்குகள் பதிவாகி இருக்கு அவங்களுக்கு.